பாம்பா இங்க பாரு, நாம எதை விதைக்கிறோமோ அதை தானப்பா விளைச்சலாவும் பார்க்க முடியும். இல்லையே செல்லக்கிளி, நான் விதைச்சது ஒண்ணு முளைச்சது ஒண்ணா இல்ல இருக்கு. இல்லப்பா, சரவணன் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் சொல்ல வந்தது சரவணனை பத்தி இல்ல, கார்த்திகை பத்தி. ஆமா செல்லக்கிளி, சரவணனாவது அவங்க அம்மா அரவணைப்புல வளர்ந்தவன். ஆனா கார்த்திக் ஏன் அரவணைப்புல வளர்ந்தவன். அவனும் ஏன் இப்படி சரவணன் மாதிரி நடந்துக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. கார்த்தி அப்படிலாம் ஆகல சண்முகம். ஆமா, நான் சொல்றது ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? நான் சொல்றது நீ தான் புரிஞ்சிக்கல செல்லக்கிளி. சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் வளர்த்தாரு. நானும் அப்படிதான் வளர்ந்தேன். ஆனா இது எதையுமே நான் கார்த்திக் சொல்லி கொடுக்கல. அவன் என்ன பார்த்து அப்படியே என்ன மாதிரியே வளர்ந்தான். ஆனா இப்போ பொய் சொல்றான் செல்லக்கிளி, ஏமாத்துறான். என்கிட்ட நேருக்கு நேர்னு பேச மாட்டேங்கிறான். என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறான் செல்லக்கிளி. என்கிட்ட சொல்லாமையே அவன் சென்னைக்கு போயிருக்கான். சரி, என்கிட்ட தான் சொல்ல பரவாயில்ல, கட்டின பொண்டாட்டியாவது அவன் சொல்லிட்டு போயிருக்கணும்ல. ஆபீஸுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு அவன் சென்னைக்கு போயிருக்கான் செல்லக்கிளி. அவன் பொய் சொன்ன விஷயம் அவன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். கட்டின பொண்டாட்டிகிட்டையும் போய் சொல்லியிருக்கான், அவனுக்கு மேல வேலை செய்யற ஆபீசர்ட்டையும் போய் சொல்லியிருக்கான். எதுக்கு இப்படி போய் சொல்றான்? எந்த உண்மையை மறைக்கிறதுக்காக இவ்வளவு போய் சொல்றான்னு தெரியல செல்லக்கிளி. நானும் யோசிச்சு பார்க்கறேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு செல்லக்கிளி. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. இந்த எல்லா மாற்றமும் அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அந்த கல்யாணம் தான் அவனை அப்படியே புரட்டி போட்டுருக்கு செல்லக்கிளி. இந்த மாற்றம், இந்த தடுமாற்றம், இது எல்லாத்துக்குமே நானும் ஒரு காரணம் நினைக்கும் போது என் மனசு கிடந்து அடிச்சுக்குது செல்லக்கிளி. சாமி ரூமுக்குள்ள போய் என்னால ஒழுங்கா சாமி கும்பிட முடியல. ஒரு நிமிஷம் கூட என்னால கும்பிட முடியல. என்னமோ நெருப்பு மிதிச்ச மாதிரி எப்படியே பதறி போகுது செல்லக்கிளி. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகுது செல்லக்கிளி. சண்முகம், நீயே இப்படி தேவையில்லாம யோசிச்சு உன்னை நீயே வருத்திக்கிற. என் பையன் வாழ்க்கை இப்படி இருக்கும்போது நான் என்ன செல்லக்கிளி பண்ண முடியும்? சண்முகம், இங்க பாருப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கார்த்தி மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம இப்படி கஷ்டப்படுறதை விட உன் மனசுல என்ன இருக்குன்னு நீயே கார்த்தி கிட்ட போய் ஓப்பனா சொல்லு. மனசை விட்டு பேசுப்பா. பேசிட்டா எல்லாமே சரியாயிடும். நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுப்பா. வாங்க, வந்து உட்காருங்க. யாரை தேடுறீங்க? அப்பா. மாமா சாப்பிட்டு போயிட்டாரு, நீங்க வந்து சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு பசி இல்ல. அது எப்படி பசிக்காம இருக்கும்? வாங்க சின்னத்தா, சாப்பிடலாம். வாங்க. உங்க வயிறு என்ன தப்பு பண்ணுச்சு? அதே இதுக்கு தேவையில்லாம தண்டிக்கிறீங்க. நான் தானே தப்பு பண்ண, என்னதான் தண்டிக்கணும்னு சொல்றியா? ஐயோ இல்ல, நான் அப்படிலாம் சொல்லல. நீங்களாம் எதுக்கு விதண்டாவாதம் அர்த்தம் பண்ணிக்கிறீங்க? தயவு செஞ்சு வாங்க, சாப்பிடுங்க. வாங்க வாங்க.
சாப்பிடுங்க. அண்ணா சாரி, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். அதுக்காக மனசார மன்னிப்பு கேட்கிறேன். எதுக்கு இப்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என்கிட்ட பொய் சொல்லலாம். நான் ஒன்னும் நீங்க இஷ்டப்பட்டு கட்டிட்டு வந்தவ இல்லையே. என்கிட்ட நீங்க உண்மையை தான் பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல, கட்டாயமும் இல்ல. ஏன் இப்படி பேசுற? நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக அப்படி பேசல. நீங்க கஷ்டப்பட வேண்டான்னு தான் பேசுறேன். ஏன் இடம் எதுன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. நீங்க என்கிட்ட உண்மையை தான் பேசணும்னு கேக்குற உரிமையும் தகுதியும் என்கிட்ட இல்ல. உங்களுக்கு என்கிட்ட என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை உங்க விருப்பப்படி நீங்க சொல்லலாம். எனக்காக நீங்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க சின்னதா. சாப்பிடுங்க. நான் இங்க இருந்தேன்னா நீங்க சாப்பிட மாட்டீங்க. தயவு செஞ்சு சாப்பிடுங்க. அண்ணா அப்பா உட்காரியா? வாங்கப்பா. நீ சாப்பிடு. வேண்டாம்ப்பா. ஏன் கண்ணு பிடிக்கலையா? அப்படி இல்லப்பா. அப்புறம் என்ன? சாப்பிடு கண்ணு.